வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் இருக்கீங்களா? வணக்கமே ரொம்ப ஸ்லோவா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி. சோ இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்று கூடி இருக்கிற காரணம் சுக்ரா ப்ரொடக்ஷன் மற்றும் டிகே ஃபிலிம்ஸ் வழங்கும் எங்கெங்கயோ பாட்டு பாடினது அர்ஜுன், பாட்டு ப்ரொடியூஸ் பண்ணது மிஸ்ஸஸ் பிரியா அர்ஜுன். ஸோ அவங்களுக்கு இந்த வேலையில் ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். எல்லாரும் நேரத்தோடு வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்திருக்கு. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நீ கேரள வந்து ரொம்ப பிரபலமான ஒரு மேரத்தான் சோங்கேட் ரன் அப்படின்னு சொல்லிட்டு கேரள நிறைய மீன் ரோடு அடைச்சிட்டாங்க. இருந்தாலும் ஜாமெல்லாம் கடந்து ரெய்னிங் வெதரும் கடந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வேலையில முக்கியமா வந்து முதலாக வந்து நம்மளோட மூத்த கலைஞர் மிஸ்டர் கதிரவன் என்னோட சாணி இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவங்களை தொடர்ந்து மீடியா நண்பர்கள் மலேசியா கலைவர்கம் மற்றும் அன்னிமேந்தர் மலேசியா குமாரண்ண அண்ட் ஆல்சோ டாக்டர் பிரபா இடத்துல வந்து அவங்களோட டாக்டர் லீலா வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அவங்களுக்கும் ஒரு பலத்த கைத்தட்டல் இந்த வேலையில. அண்ட் இந்த மியூசிக் வீடியோட கிரியேட்டிவ் ஹெட் சித்தார்த், அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. அவருக்கு இதோட ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். Ladies and gentlemen, without further ado, I'd like to welcome இந்த பாட்டு பாடினவங்க and producer Arjun and Mrs. Priya Arjun to step into the hall. ஒரு பலத்த கைத்தட்டல் ladies and gentlemen. வாழ்த்துக்கள் அர்ஜுன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரியா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மீண்டும் உங்களுக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ பாடல் எங்கெங்கயோ ஸோ வளர்ந்தது வந்து சுக்ரா ப்ரொடக்ஷன் அண்ட் டிகே ஃபிலிம்ஸ் பற்றி சொல்லணும்னாக்கா தினேஷ் குமார் அவர் வந்து பின்னாடி வந்து கோஆர்டினேட் பண்ணிருக்காரு. நிறைய பிரபலமான மலேசியா படங்கள் C4C கார்த்திக் சாம்லன் மூவி இதே மாதிரி வந்து பழைய பாப்புலரான ப்ராஜெக்ட்ஸ்ல வந்துட்டு அவர் டிஓபியா இருந்திருக்காரு. ஸோ இந்த மியூசிக்கும் அவர் தான் இருந்திருக்காரு இன் கொலாபரேஷன் வித் சுக்ரா ப்ரொடக்ஷன். ஸோ இதுக்கு எங்கெங்கயோ பாட்டு 8:30 வந்து ப்ரீமியர் ஆக போகுது யூடியூப்ல. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம எல்லாம் அதை பார்க்க போறோம். அதுக்கு முன்பதாக வந்து டிகே ஃபிலிம்ஸ்லேருந்து வந்துட்டு எந்தெந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாடல் நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த பாடல் வரிசையில் முதல் பாடல் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இது வந்து ஒரு ஐயப்பன் பாடல், ஒரு ட்ரெடிஷ்னலான ரொம்ப நம்மளுக்கு எல்லாம் வந்து ரிலேட்டபிளான ஒரு பாடல். சீதானந்தனுக்கு குறிப்பா இந்த பாடல் வந்து ஏன் ரொம்ப ஒரு முக்கியமான பாடல் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த பாடல் வந்து அவர் ஃபாதருக்காக டெடிகேட் பண்ணது. லேட் ஃபாதர் ஆஃப் சித்தார்த்தன் அண்ணன் வந்து குருசாமியா இருந்திருக்காரு அப்படின்னு அண்ணன் ஷேர் பண்ணியிருந்தாரு ஓவர் 30 இயர்ஸ். ஸோ இந்த பாடல் முதல் பாடல் வந்து அவருக்காக. அதுக்கு ஒரு பலத்த கைத்தட்டலுடன் ஜெர்மன் டிகே ஃபிலிம்ஸோடைய 3 பாடல் இது நமக்காக.
இருக்கும் முதல்ல எதுக்கு உனக்கு
Alright, so ladies and gentlemen, அந்த மூணு பாடல்களும் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சுன்னு ஒரு பலத்த கைத்தட்டல் அப்படியே வெளிப்படுத்திக்கலாமா? ஸோ TK Films and சுக்ரா ப்ரொடக்ஷன் நம்மளுடைய ஒன்னானிஞ்சி இத்தனை ஆர்டிஸ்டோடய சேர்ந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலையில இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு. ஆகையால வந்துட்டு யூடியூப் ப்ரீமியர் யாரெல்லாம் யூடியூப்ல முதல் இருக்கீங்களோ ஐ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் PU for Life ஓட யூடியூப் சேனல் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அங்க வந்து இன்னொரு 5 மினிட்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆயிரும். மியூசிக் வீடியோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பார்ப்போம். மியூசிக் வீடியோ பார்த்த பிறகு QR கோட்டும் நம்மளுக்கு வழங்கப்படும். அதையும் ஸ்கேன் பண்ணி யூடியூப்ல போயிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன டாஸ்க் இருக்கு. அப்புறமா என்ன டாஸ்க்னா இந்த மியூசிக் வீடியோ வெளியே வந்த பிறகு இங்க உள்ள நம்மள ஸ்டார்டிங் என்ன பண்ண போறோம் இன்க்ளூடிங் என்னைய உட்பட்டு இந்த மியூசிக் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு நல்ல கமெண்ட் கொடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச க்ளோஸான ஒரு 5 நண்பர்களுக்கு வந்து இந்த மியூசிக் வீடியோ ஷேர் பண்ண போறோம். எல்லாம் செய்யலாமா? சத்தப்பட்டுங்க. எல்லாம் செய்யலாங்களா? ரொம்ப நன்றி. ஏன்னா நம்மளுடைய ஆர்டிஸ்ட்க்கு அர்ஜுன் வேற அடுத்தடுத்து நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. ஸோ எங்கெங்கயோ எவ்வளவு தூரம் போய் எங்கெங்கயோ சேருதோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் கொடுக்கலாம். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எங்கெங்கயோ பார்க்கறீங்களா? தயாரா இருக்கீங்களா? நம்ம தயாரா இருந்தோம்னா சந்தோஷமா ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாமா அர்ஜுனுக்கு? Okay, so TK, maybe we can have some filler song. நம்மளுக்கு இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு. Once again, நம்மளுடைய மீடியா நண்பர்கள் இங்கே மேஷா கலைவலகம் மற்றும் நேஷா மணியன் மைந்தன், thank you so much வந்ததுக்கு. And also நம்மளோட முன்னாள் கலைஞர் கதிரவன் சார் வந்திருக்காரு, ரொம்ப நன்றி. And அதே வேலையில அர்ஜுனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களாம் வந்திருக்கீங்க, thank you so much இந்த வேலையில. ஸோ இன்னொரு few minutes நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஃபீலர் சாங் எடுத்துட்டு 8:30 ஷார்ப்பா நம்ம அந்த பாடலை இங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிரீமியர் இந்த லான்ச் உங்களுக்காக. போலியோ யூடியூபோட சர்ச் பார் போயிட்டு நீங்க PU4 வந்து நம்பர் 4 அண்ட் லைஃபோட ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா LYF. PU நம்பர் 4 LYF அது நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களோட சேனல் வந்துடும். ஸோ அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபர்ஸ்ட்லேயே நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் ஃப்ரம் PU for Life அப்கமிங் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னைக்கு தேதி 8:30 அப்படின்னு. ஸோ அந்த வீடியோலாம் ஸ்டாண்ட் பையா இருந்தீங்கன்னா அந்த வீடியோ வந்த பிறகு நம்ம உடனே பாடல் பார்த்து முடிஞ்சு அந்த வீடியோக்கு ஒரு லைக், நம்மளுடைய கமெண்ட்ஸ் அண்ட் நம்மளுடைய நண்பர்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குலாம் நம்ம உடனே ஷேர் பண்ணிடலாம். சர்ச் பார்ல PU நம்பர் 4 அண்ட் லைஃபோட ஸ்பெல்லிங் வந்துட்டு LIFE இல்ல LYF. ஓகேங்களா மேடம்? கிடைச்சிச்சா? ஓகே. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட் இருக்கும். இதே போஸ்டர் நீங்க அங்கேயும் பார்க்கலாம். அப்கமிங்ல இருக்கு. இன்னும் 1 minute, less than a minute. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், MC புல்லர் இப்பதான் வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். வெல்கம். ஆல்ரைட், 8:30 மணி ஆச்சு. பிரீமியர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் யூடியூப்ல வந்துடும். எங்க மியூசிக் வீடியோ இங்க முதல் தடவை அர்ஜுனுடைய பாடல் எல்லாரும் பார்க்க தயாரா இருக்குமா? ஒன்னும் சத்தம் பத்தில நமக்கு எல்லாரும் தயாரா இருக்குமா? இந்த தனியா ஒருத்தவங்க கத்துனது யாரு?
இல்லங்க எனர்ஜி எதிர்பார்த்தேன். ஆனா ஓகே, இந்த சத்தம் இருக்கட்டும். கடைசி வரைக்கும் எங்கெங்க பாடல் யூடியூப்ல பிரீமியர் ஆயிருச்சு. பட் அங்க பார்க்காம லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நம்ம இன்னைக்கு இங்க ஒன்று கூடி இருக்கிற காரணம் அர்ஜுன் பாடிய எங்கெங்கோ. இதோ நமக்காக டிகே.
Beautiful song. வாழ்த்துக்கள். Alright, ladies and gentlemen, பாடல் எப்படி இருந்துச்சு? ஒரு கைத்தட்டல் மூலமா மீண்டும் வெளிப்படுத்திடலாமா? Alright, so music video தொடங்கி பாட்டு நம்ம இங்க பார்த்து முடிவு கூட 20 லைக். இதுல பெஸ்ட் என்னன்னா ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் நான் ரீட் பண்ணிக்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா. ரெண்டாவது கேப்ஷன்ல ஹார்ட் ஹார்ட் ஹார்ட். மனிஷ்கா யாரு நீங்க இங்க இருக்கீங்களா? தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துலாம். மியூசிக் முடிவுக்கு முன்னாடியே கமெண்ட் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டாஸ்க் என்னன்னா, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி மியூசிக் வீடியோ பார்த்தாச்சு. இந்த மியூசிக் வீடியோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, யூடியூப் கீழே லைக் பட்டன் இருக்கு, கமெண்ட் அண்ட் ஷேர் இருக்கு. அங்கே நம்மளோட கமெண்ட்ஸ் நம்ம லெட்ஸ் டேக் a moment. நம்ம எல்லாரும் நம்மளோட கமெண்ட்ஸ் அங்கே பண்ணிட்டு முன்னாடி உள்ள QR ஸ்கேன் பண்ணிங்கன்னா, யாரெல்லாம் இன்னும் யூடியூப்ல இந்த சாங் பார்க்கலையோ இந்த QR ஸ்கேன் பண்ணிங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு யூடியூப் PU for Life சேனல் கொண்டு போயிடும். அண்ட் ஷேர் பட்டன் கிளிக் பண்ணிட்டு அந்த லிங்க் உங்களுடைய வாட்ஸ்அப்ல உங்களுடைய டாப் 5 பீப்புள் யாருக்கு நீங்க சேட் பண்றீங்களோ அவங்களுக்கு இந்த பாடலை ஷேர் பண்ணுங்க. இது அர்ஜுன் அண்ட் என்டையர் டீமுக்காக மீண்டும் வாழ்த்துக்கள். ஒரு வாழ்த்த கைத்தட்டல் அவங்களுக்காக. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, ஸோ ஒரு 5 நிமிஷம் let's have the moment to scan the QR, to comment, to like on the video and நம்ம ஷேர் பண்றதுக்காக. Let us take 5. Thank you. சார், நீங்க ஏதோ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வேகமா பேசுறீங்க. ஆல்ரைட், ஸோ யாரெல்லாம் வந்து இன்னும் கமெண்ட் பண்றீங்களோ ஷேர் பண்றீங்களோ இட்ஸ் அமேசிங். ஸோ முதலாவதாக வந்து நம்ம இந்த ப்ராசஸ் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிற ஸ்பீச்சஸ் வந்து ஒரு சில முக்கியமான நபர்கள் வந்து நமக்கு தர போறாங்க. அந்த வகையில ப்ளீஸ் வெல்கம் தி கிரியேட்டிவ் ஹெட் சிதாரண்ணன் டு கிவ் அவே ஹிஸ் ஸ்பீச். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்கு ஒரு வாழ்த்து கைத்தட்டல். எல்லோருக்கும் வணக்கம். இன்பமே சுவையில் ஒரு வாழ்க. எப்பயுமே வந்து பாடுறது ரொம்ப ஈஸி, பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஓவர் ஹியர் டு சப்போர்ட் இன்னைக்குள்ளேயே நம்மளுடைய மண்ணின் மைந்தன் அர்ஜுனுடைய பாடலுக்கு மீண்டும் ஒரு பலத்தை கை கொடுத்துருங்க. முக்கியமாக விவிஐபி ஆண்டி அங்கிள், அப்புறம் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஓவர் நம்முடைய புல்லட் கதிரோன் அண்ணன், உங்கள் சன், அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா நம்ம ஒய்ஃப் அவங்க வந்திருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நாட் ஃபர்கெட்டிங் டிகே வந்து ஒரு பயங்கரமான டைரக்டர். பார்க்க தான் சின்னதாக இருப்பார், ஆனால் மண்டை பூரா ஃபுல்லாக வந்து அடுத்து என்ன பண்ணணுன்ட்டு சரி என்னோட நல்ல பாட்டு கூட அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஹி வாஸ் வெரி க்ளோஸ் இன் ஆல் த ப்ராஜெக்ட்ஸ். வந்து கண்டிப்பாக இணைந்து ஒன்று வந்து பிளான் பண்ணிப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த பாடல் எப்படி ஆரம்பித்தேன்னா, அர்ஜுன் அஃப்கோர்ஸ் பிரியன் அர்ஜுன் இன் மை அகாடமி பாட்டு கற்றுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட் இயர் போல் வந்து ஐ டோல் அர்ஜுன் ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் பாட்டு செய்வீங்க அர்ஜுன், கண்டிப்பாக அது நடக்கும்ட்டு. ஸோ இது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக. அண்ட் அந்த ப்ராசஸ் அவங்க பார்த்தாங்க ஒன் பை ஒன் ஃப்ரம் த ஸ்க்ராச். அண்ட் தென் புல்லட் வில் நோ அங்கே ரெக்கார்டிங் மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் புல்லட் ஸ்டுடியோவில் பண்ணியிருந்தோம் மவுண்ட் சாவலிஸில். ஸோ நான் சொல்லியிருந்தேன் அந்த பாடல் வந்து எப்படி வரப்போகுது ஒன்று ஒன்றா அவங்களுக்கு கேட்டேன் என்ன மாதிரி ஜானர் வேணுன்ட்டு. ஸோ அவர் சொல்லியிருந்தாரு. இந்த ஒன் பை ஒன் ஸ்க்ராச் பை ஸ்க்ராச் நடந்தது. பல்லவி சரணம் ஒன்று ஒன்றா வந்து கிரியேட் பண்ணிக்கும் போது ரிஹர்சல் பண்ணுவோம். கிளாஸ்க்கு எப்போ வராமல் ரிஹர்சல் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் அந்த பாடல் ரெக்கார்டிங் டே வந்துச்சு. நிறைய விஷயம் நடந்துச்சு. அதாவது வி ரீக்ரியேட்டட் தி லிரிக்ஸ். அண்ட் தென் அவங்களுடைய கிருஷ்ணன் ஃப்ரெண்டா அவர் பேர் அகிலன் எங்கே இருக்காரு. ஸோ அவரும் வந்து லிரிக்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டாரு. அவருக்கு ஒரு படத்தில் கை திருப்பிருக்க ஒன் சரி. ஸோ ஹி வாஸ் ஹெல்பிங் அந்த லிரிக்ஸ் ஆஸ் வெல். மகேன், ஆமாம் மகேன் ஹெல்ப் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு நன்றி இந்த வேலையில். அந்த 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 ப்ராசஸ் போயிருக்கும்போது பாடலாம் அப்படியே ஒன்று ஒன்றா வந்து வளர்ந்து வரப்போ தென் வி டபுள் 2 days ரெக்கார்டிங். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் முடிஞ்சு அதை சாட்டிஸ்ஃபை ஆகலை, இல்லைண்ணே சரியாக வரல
ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு தான் நம்ம திருப்பி ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா அர்ஜுன். ஃபியூ மந்த்ஸ் கழிச்சு திருப்பி ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரே ரெக்கார்டிங் ஒரே டேக்ல முடிச்சிட்டாரு. ஸோ அது வீக்னஸ் பார்த்து நானும் புல்லட்டும் ஃப்ரீயா. சரி ஸோ ஹாப்பி, அவருக்கு சந்தோஷமாச்சு. அதுக்கப்புறம் தென் ஆஃப்டர் தேட் ஷூட்டிங் நடந்துச்சு. ஷூட்டிங் நான் வந்து போக வேண்டிய சூழ்நிலை, ஆனால் couldn't make it, but TK was in charge of that. And then பிரியா வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கேட்கல, ஏன்னா அவங்க தான் பேக் போனால் வந்து ஃபுல்லாக வந்து காஸ்டியூஸ் ஷூட்டிங் எங்கே பண்ணிட்டு TK கூட இணைந்து they was planning. அதுக்கப்புறம் what I did was I approached ரபிட் மேக். அவர் இன்னைக்கு வரல பிகாஸ் இட்ஸ் நாட் வெல். பிஎஃப்எஃப் வந்து இந்த பாடல் வெளியாகண்டு அவர்கிட்ட பேசியிருந்தேன். பிகாஸ் என்னோட பாடல் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பாடலாம் அங்கே வந்திருக்கு. பட் முதல் முறையாக இவருடைய பாடல் தான் வந்து நம்ம அப்ரோச் பண்ணி அங்கே வந்து விளையாக்கியிருந்தோம். ஸோ அந்த லேபிள் நம்மளுடைய யூனிவர்சல் மலேசியா கேம் ஃபார்வர்ட். ஸோ இன்னைக்கு நீங்கள் பண்ணுற ஒரு பெரிய என்னன்னா அந்த பாடல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அவருக்கு வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகிற ஒரு வாய்ப்பு அதிகமாக. ஏன்னா இந்த பாடலோட நிப்பாட்ட மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் இவங்க பிளான் லாட் ஆஃப் சாங்ஸ் அண்ட் இந்த மாதிரி மணிமேனை நம்ம வந்து உருவாக்கணும். என்னோட கடமை, என்னோட அகாடமியில் வந்து நிறைய பேர் உருவாக்கி கொண்டு போகணும். ஸோ நான் இருக்கிற வரைக்கும் இதை பண்ணிகிட்டே இருப்பேன். அதில் முன் உதாரணம் நம்ம அர்ஜுன். நிறைய பாடல் பண்ணணும் அர்ஜுன், இங்கே ஸ்டாப் பண்ணிடுறீங்க. அஃப்கோர்ஸ் புல்லட் இஸ் ஓவர் தட். புல்லட் நானும் வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெக்கார்டிங் அண்ட் லேபிள் கிளாஸஸ். அவரோட அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னும் நிறைய பாடல்கள் வரும். இது வந்து இதை தொடக்கம் அர்ஜுன்கிட்ட இருந்து. I think person I've mentioned a lot of things, and not last but not least, of course, thank you media, Malaysia Kali Ulagam, Leela, அவங்க ஃபாதர் வந்து டாக்டர் பிரபா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஆஃப்கோர்ஸ் மணிமந்தன் மலேசியா குமார் இஸ் ஓவர் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ஃபார் பீயிங் ஹியர். ஏன்னா மீடியா தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கலைஞரை வந்து அடுத்தடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவங்க தான் பெரிய ஒரு உதாரணம். அண்ட் யூ ஆர் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் அஸ் ஃப்ரம் த டே ஒன். ஐ திங்க் ரொம்ப பேச வரல, ஐ திங்க் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ மறக்காம பிஎஃப்க்கு போயிட்டு இப்போவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்ச குரூப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பாடல் பேசப்படும் கண்டிப்பாக. வில் மேக் வேவ்ஸ் இன் அதர் கண்ட்ரிஸ். ஏன்னா அந்த பாடல் வந்து குளோபல் யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ எல்லா கண்ட்ரிஸ்க்கும் சேரும். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். நன்றி, வணக்கம். கண்டிப்பாக நம்ம அர்ஜுனோட ஸ்பீச் எதிர்பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ. இந்த வேலை ஒரு பலத்த கைத்தட்டல். அண்ட் ஜஸ்ட் உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு கைத்தட்டல் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் இந்த டைம்ல, அதாவது உங்க ஸ்பீச் முடிகிற கட்டத்தில் we have actually hit our first 100 likes. We had 113 likes with 40 likes and 113 views. I'm sorry. So உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகெயின் மான்ஸ்டர் வில்லேஜ் ஆக்சுவலி அண்ணனோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஐ திங்க் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்றப்ப வந்து உங்க ஸ்டுடியோல டப்பிங் பண்ணியிருந்தோம். நீங்க சொன்னீங்க பேசுறது ரொம்ப ஈஸின்னு, அங்கே டப்பிங் பண்றப்ப நான் பட்ட பாடு. ஸோ ஓகே லேடிஸ் ஜெர்மன், அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம கிரியேட்டிவ் டீம்லேருந்து வந்து ஒரு முக்கியமான நபர் வர போறாரு. அஃப்கோர்ஸ் டிகே வந்து அவர் கூப்பிட்டப்ப இல்லை நான் வந்து கொஞ்சம் ஷாய் அப்படின்னு அவர் சொன்னதுனால அவருக்கு பதிலாக வந்து தி அதர் மெம்பர் ஆஃப் த கிரியேட்டிவ் டீம் ஏரன் ராவ் அவர்கள் வந்து முன் வந்து ஒரு சில வார்த்தைகள் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவருக்கு இந்த வேலையிலே ஒரு பலத்த கைத்தட்டல். ஏரன். ஓகே, மியூசிக் வீடியோ எல்லாரும் பார்த்தீங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சூப்பராக இருந்துச்சா? ஆக்சுவலி வந்து இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து அந்த தொலைக்காட்சியில் பார்க்கும்போது சில நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் அங்கே ஷூட்டில் இடத்துல இருக்கிறது வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும். ஷூட் இடத்துல இருக்கும்போது அது இன்னும் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அந்த ஐடியா வந்து இருக்கும். ஓகே, இட்ஸ் நாட் ஈஸி இது பண்ணுறதுக்கு. பட் என்னன்னா இந்த மியூசிக் வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் டைம். அர்ஜுன் கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ நிறைய விஷயம் பண்ணாரு, நிறைய விஷயம் நம்மளும் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒரு நல்ல விஷயம், பயங்கரமான விஷயம் ஒன்று நடந்துச்சுன்னா, ஆக்சுவலி அந்த ரெயின் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மியூசிக் வீடியோவில். அந்த ரெயின் வந்து ஆக்சுவலி வந்து கிரியேட் பண்ணணும்னா அதோட சரியான வேலை ஆக்சுவலி. பட் என்னன்னா அந்த டைம் வந்து எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு அந்த ரெயின். ஸோ அதனால அந்த விஷுவல் வந்து ரொம்ப பிரமாதமாக கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்ட்டு நாங்கள் நம்பணும். அண்ட் அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக இன்னும் நிறைய மியூசிக் வீடியோ நம்ம கண்டிப்பாக இன்னும் நிறைய செய்யணும். அண்ட் தென் ஹோப்ஃபுல்லி வில் கெட் பெட்டர் அண்ட் பெட்டர். ஐ மீன் பை டேஸ் இன்னும் பயங்கரமாக இன்னும் செய்ய முடியும், இன்னும் பயங்கரமாக வந்து நம்ம செய்வோம். ஸோ தேங்க்யூ ஃபார் சித்தார்த் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, எல்லாரும் நல்லா நினைச்சீங்க, நல்லா செஞ்சீங்க. அண்ட் கிரியேட்டிவ் டீம்லேருந்து தேங்க்யூ வெரி மச். டேக் கேர் கைஸ். தேங்க்யூ. அவருக்கு ஒரு சிறப்பான கைத்தட்டல். நன்றி.
அவரை தொடர்ந்து அடுத்தது வந்து பேச வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர். அவங்க இல்லைன்னா சித்தார்த் அண்ணன் சொன்ன மாதிரி டு கோட் அவர் சொன்னது, அவங்க இல்லைன்னா இந்த மியூசிக் வீடியோ வந்து சாத்தியமாகிறது கஷ்டமா இருக்க முடியாது. ஒரு பேக் போனா இருந்திருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த பாட்டை ப்ரொடியூஸ் பண்ணவங்க மிஸ்ஸஸ் பிரியா முனியாண்டி, அவங்களை அங்கோடு அழைக்கிறோம். வணக்கம். Thank you everyone for attending here. எல்லாரும் சொன்னபடி இது கஷ்டமான விஷயமே இல்லை. எனக்கு அது அவரோட எப்படி சொல்றது, அவர் ஆசை. ஸோ அவர் ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. கரெக்டான பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டேன். சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ரொம்ப தூரத்துலேருந்து தான் வந்திருக்கீங்க. ஜேம் மாட்டி எல்லாம் எஸ்கேப் ஆகி வந்திருக்கீங்க. ஹை கைஸ், ஓகே. ஸோ அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசை. அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ தேங்க்யூ மணி மைந்தன் புல்லட் அண்ணே. இட்ஸ் நாட் ஈஸி திங். தேங்க்யூ சித்தத்தண்ணே. வேற என்ன சொல்றது? தேங்க்யூ. எல்லாம் நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டே இருங்க. டிகே தேங்க்யூ வெரி மச். உனக்கு உடம்பு சரியில்லை, பட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ. Ladies and gentlemen, ஒரு வார்த்தை கேட்டு பட் மிஸ்ஸஸ் பிரியா ஜஸ்ட் டு கிளாரிஃபை பண்ணுறது, ஸ்கிரிப்ட் ஒரிஜினல் தானே? இல்லை, ஏன்னா ஈவென்ட் வர முன்னாடி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏர்லியா நமக்கு தெரிஞ்சிருக்கும். சொல்லிட்டு இருந்தேன் ஒன்றும் இல்லைன்னா சேட்ஜிபிடி கொஞ்சம் போட்டுருங்க, ப்ராம் போட்டுருங்க அப்படின்னு. பட் அவங்க வீடு ஒரு வார்த்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நண்பர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ இந்த வேலையில் வந்து நம்ம கடைசியாக ஒரு ஸ்பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கெங்கே மியூசிக் வீடியோ மறுது இன்னும் ஒரு 1 டைம் பார்க்கலாமா? இந்த தனியை முதலேந்து ஒரு குரல் மட்டும் பீச் கொஞ்சம் கூடிய அது யாருன்னு தெரிஞ்சா சந்தோஷப்படுவேன். இந்த ஓகே அப்படின்னு ஓகே அப்படின்னு தனியா வந்துச்சு. யாருங்க இது? யார் நம்ம முன்னுக்கு இருக்காங்களா? அவங்க தானே? ஓகே ஓகே. இல்லம்மா ஒளியாதுமா, பரவாயில்ல. அவங்களுக்கு ஒரு வார்த்தை கைத்தறல் கொடுத்துருவாங்க. அவுட் ஸ்டாண்டிங்கா இருக்காங்க. இத்தனை பேர் இருந்தாலும் அந்த வாய்ஸ் தனிச்சு நிற்கிறதுல. ஆல்ரைட். ஸோ சிகே, whenever you are ready, we can go for another round of எங்கெங்கோ. Ladies and gentlemen, இப்போ தான் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை
உங்களோட விழாவின் நாயகன் அர்ஜுன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். few words. அவங்க சொன்ன மாதிரி தான், அனைவருக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நேரம் கடந்து கொற்ற மலையில் டைம் எடுத்து எனக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பாடுறது ரொம்ப ஈஸி, பேசுறது ரொம்ப கஷ்டம், படபடப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் பேசி ஆகணும். பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. தவிர்த்து மலேசியன் கலை உலகம் மற்றும் மணி மஹிந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. சித்தார்த்தனுக்கு நன்றி. என்னோட அண்ணன் மட்டும் இல்லாமல் என்னோட குருவாக இருந்து என்னை வழி நடத்தினதுக்கு, இந்த பாட்டு சக்ஸஸ் ஆனதுக்கு மிக்க நன்றி. அதை தவிர்த்து என்னோட முதுகெலும்பா உன்னால முடியும்ன்ட்டு நம்பிக்கை கொடுத்து இந்த பாடலை பாடி முடிக்கிறவருக்கு கூட இருந்து உதவி செஞ்சு என்னுடைய மனைவிக்கு தான் பெரிய நன்றி நான் சொல்லணும். எல்லா புகழும் அவங்களுக்கு தான் போய் சேரும், எனக்கு ஒன்றுமே கிடையாது. இடத்துல வந்து பாண்டது மட்டும் தான் நான், பின்னால இருந்து என்னை நவுத்தி கொண்டு போய் முடிக்கிற வரைக்கும் பின்னால் அவங்க தான் இருந்தாங்க. என்னது ஒன்றுமே இல்லை. தவிர்த்து டிகே, he was really hard working and he made it done. முடிச்சாரு. மிஸ்டர் ஏரன், அண்ணன் புல்லட் அண்ணா அவர்களுக்கு மிக்க நன்றி. அவருடைய மலேசியன் மூத்த கலைஞர் அவர்கள் கதிரவன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அழைப்பு ஏற்று டைம் கொடுத்து இங்கே வந்ததுக்கு. மற்றும் என்னோட உற்றார் உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமான ஒருத்தங்க வரல, அவரை அழைச்சாப்பட்டார். இன்னைக்கு பிஸினாலும் அன்றைக்கி வரல. என்னோட ஃப்ரெண்ட் அந்த வீடியோ பார்த்தீங்களே, அதில் ஒரு ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு ஷூட்டிங் எடுத்தல, அது அவரோட ஒர்க் ஷாப் தான். கேட்டோடனே முடியலன்னு சொல்கிறேன், நீங்கள் வரலாம், வந்துட்டு எப்போ வேணால் நீ வந்து ஷூட்டிங் எடுத்துக்க மச்சான்னு ஒரே வார்த்தையை முடிச்சிட்டாரு. ஓகே, அவர் வரல. பட் இந்த விஷயம் அவருக்கு போய் சேரணுன்னு என்னோட வேண்டுகோள். என்னோட மைண்ட் கொண்டு போய் சேர்த்துருவாங்க. வேற என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. அவர் ஆரம்பத்திலேயே ரொம்ப நர்வஸா இருக்கு, எல்லாம் நீங்களாம் பழக்கமானவங்களா இருந்தாலும் ரொம்ப நர்வஸா இருக்குன்னாரு. அவர் வாழ்த்துற விதத்துல யாரும் சிரமப்படுற ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுத்துடலாம். இன்னும் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பேன். அவங்க பேரை மென்ஷன் பண்ணலன்னா என்னை மன்னிச்சிருங்க. கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கேன், கொஞ்சம் நர்வஸாக இருக்கேன், அதனால எனக்கு சொல்ல முடியல. நார்மலாக இருந்தால் நிறைய பேசுவேன், இந்த மாதிரி கூட்டத்தில் பேசும்போது கொஞ்சம் தயக்கமாக இருக்கு. இப்போ நீதானே எங்க கஷ்டம். என்னோட நண்பர்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பேசுவேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன், நிப்பாட்டே மாட்டேன். பட் இப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பேசுறதுக்கு. அவர் சொன்ன மாதிரி தான், பாடுறது ஈஸி, பட் கூட்டத்தில் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், தயக்கமா இருக்கு. ஓகே, நன்றி. தேங்க்யூ. அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல். தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன். சிறப்பான ஒரு பாடல், சிறப்பான ஒரு படைப்பு. ஸோ முக்கியமான நபருக்கு எல்லாமே பேசிட்டு இந்த வரிசையில் வந்து முக்கியமாக மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் பண்ண மான்ஸ்டர் வில்லேஜ் சேர்ந்த MC புல்லட் அண்ணன், இஃப் யூ கேன் சே a few words for us. அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் குட் ஈவினிங். மீடியா மணிமேந்திரர்கள், தேங்க்யூ. அதான் சொன்ன மாதிரி தான், இங்கே வந்தோன்னு தான் தெரியுது, பேச முடியல. ஓகே, இது எங்கே தான் ஆரம்பிக்கலாம்னாக்கா, லைக் ஸ்டூடியோ நாங்கள் முதல்ல வந்துட்டு அர்ஜுன் ரெக்கார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சாங் அப்போ தான் பார்க்குறோம், நம்ம சந்திக்கிறோம். ஃபர்ஸ்ட் சாங் செய்யும்போது வந்துட்டு லைக் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் சரியாக வராது. அப்படி எல்லா ரெக்கார்டிங் அப்படி தான் வரும். ஸோ அவங்களுக்கு தெரியும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க கூட. நான் நல்ல காலத்திலே பருப்பு கழட்டிடுவேன், பாட்டு நல்லா வரணுமோ இல்லை படமும் சரி. கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தென் நிறைய பாட்டு வந்துட்டு எப்போதுமே வந்து உடனே ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்கோ இல்லை செகண்ட் ரெக்கார்டிங்கோ வந்துட்டு முடிஞ்சிடாது. ஸோ அது செலக்டிக்ஸ் எனக்கும் அண்ணனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்க நிறைய பேரையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஒரு பாட்டு என்ன மேஜிக்னாக்கா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் சரியாக வரல. செகண்ட் ரெக்கார்டிங் வந்து என்னன்னாக்கா ஒரு மேஜிக். இது வாஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்த்தேன். ஆஃப்டர் த ட்ரைனிங், அண்ணனோட ட்ரைனிங், அவங்க போட்ட எஃபர்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ இட் வாஸ் அ மேஜிக்கல் ஒரு சாங். அண்ட் எனக்கு பர்சனலி வந்து இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ குட் ஜாப் கைஸ். அண்ட் அவர்கிட்ட வேறு என்ன பேசணும்னு தெரில. ஸோ சொந்த சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் நன்றி. என் சொந்தம் இல்லைனாலும் இன்னும் நம்ம சொந்தமாயிடும். ஸோ தேங்க்யூ, லவ் யூ கைஸ். MC புல்லட் ஒரு பலத்த கைத்தட்டல். தேங்க்யூ ஸோ மச் மேம்.
ரைட். ஸோ எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. இந்த வேலையில இருந்தாலும் வந்து அவர் வந்து இங்க வந்திருக்காரு, அதனால அவரோட பிரசன்ஸ் வந்து ஒரு பிளஸிங்கா இருக்கும்னுக்காக ஐயா கதிரவன் வந்து ஒரு வார்த்தைகள் சொல்ல மாதிரி அங்கோட கேட்டுக்கொள்கிறேன். சார் நீங்க இந்த ரோஸ்டமே யூஸ் பண்ணிக்கலாம். அர்ஜுனுக்காக ஒரு சில வார்த்தைகள். லேடிஸ் ஜெர்மன் அவருக்கு ஒரு வார்த்தை கேட்டது. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, இந்த பாடல் காணொலி பதிவாங்க இருக்கு. எல்லாரும் சொன்னது போல ஒரு பாடல் அமைக்கிறது அல்லது எழுதுறது, அப்போ அதுக்கு பின்னணி இசை கொடுக்கறது எல்லாமே எளிமையான ஒன்று கிடையாது. எல்லாரும் சொல்றது போல எளிமைன்னு நீங்கள் சொன்னீங்க, அப்படி கிடையாது. ஒரு பாடல் வரைகிறதுலேருந்து அதுக்கு உயிரோட்டம் கொடுக்கறது பின்னாடி எவ்வளோ பேர் அவங்களோட உழைப்பு அங்கே நிறைய இருக்குது. அந்த உழைப்பு சாதாரணமான ஒன்று கிடையாது. இது இப்படி வரணும், இப்படிலாம் வரணும் அப்படின்ற உயிர் கொடுக்கறது கடைசியில் வந்து திரைப்படத்தை கூட நீங்கள் பார்க்கலாம். நடிகர் முன்னுக்கு வந்து பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் பின்னாடி வந்து எவ்வளோ வேலைப்பாடுகள் நடக்குன்றது அதை நம்ம உணர்ந்து செய்தோம்னா, உணர்ந்து பார்த்தோம்னா பின்னாடி அவ்வளோ விளைவுகள் இருக்குது. அதில் ஒரு சிரமமான ஒரு விஷயம். அதை தான் நீங்கள் எல்லாருமே செய்திருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் எனக்கு தெரிந்த வகையில் இப்படி பாடுவார், இந்த அளவுக்கு பாடுவாருன்றது நான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது, உயிரோட்டமாக இருந்தது. அதுக்கு பின்னாடி நம்ம சித்தார்த்தன் ஒரு சுடரான ஒரு மனிதர். அவர் குரல்லே முதல் பாடல்லே நான் பார்த்தேன், அவருடைய அந்த ஐயப்பன் பாடல் நான் பார்த்தேன். அவ்வளோ அழகாக பாடியிருக்காரு. அவர்கிட்ட சேர்ந்து இவரே போட்டிருப்பாரு. அதை மிக சிறப்பாக அதை செய்திருக்கீங்க அர்ஜுன். சித்தார்த்தன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அர்ஜுனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உயிராக அந்த பாடலை காணொலி பதிவு அங்கே செய்து எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில் எல்லாருக்கும் நிறைய பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது சரியான தருணம் அல்ல. ஆக இந்த மட்டோட என்னுடைய இந்த சிற்றுரையை முடிச்சுக்கிறேன், முடிச்சிடுறேன். நன்றி, வணக்கம். Alright, ladies and gentlemen, அவருடைய ஸ்பீச்சோட வந்து இன்றைக்கு நம்மளோட ஈவென்ட் வந்து ஒரு நிறைவு அடைகிறது. ஸோ அதுக்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் இந்த மியூசிக் வீடியோவை சேர்ந்த கிரியேட்டிவ் ஹெட்ஸ், கிரியேட்டிவ் டீம், டிஓபி எல்லோரும் முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அர்ஜுன், மிஸ்ஸஸ் பிரியா, சித்தார்த்தன் அண்ணன் அனைவரும் முன் வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீடியா நண்பர்களே, நீங்க வந்து உங்களுடைய போட்டோகிராஃப்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். Here, you want to 3 thumbs up, but you want to other one. Okay. Ladies and gentlemen, எங்கெங்கோ குழுவினர்களுக்கு நம்ம ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அனைவருக்கும் நன்றி. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் இப்போ படம் பிடிக்கணும்னு விரும்புறீங்களோ நீங்கள் தாராளமாக நம்ம டீமை சந்திக்கலாம். யூ கேன் ஹேவ் யர் ஃபோட்டோகிராஃப்ஸ் டுகெதர் வித் தி ஆர்டிஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய விழாவின் நாயகன் அர்ஜுன் கூட. The photography session commences, ladies and gentlemen. Thank you. And எல்லாருக்கிட்டையும் ஒரு 2 நிமிஷம் எல்லாருக்கும் மன்னிச்சிருங்க. ஆரம்பத்துல ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். சரி பரவாயில்ல, யாரும் நீங்களும் கவனிக்கல, நானும் அதை சொல்லலன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். என்ன நான் அறிமுகப்படுத்தவே இல்லை. என் பேர் MC பிரசாத். நிறைய விஷயம் இது ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கேன். ஐயா கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணன் கூட ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணியிருக்கேன். சித்தார்த் அண்ணன் கூட ஒரு ஈவென்ட் கோஹோ எம்சிலாம் பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்கு. சைனிங் அவுட், MC பிரசாத். அடுத்த ஈவெண்ட்ல சந்திப்போம். அண்ட் சித்தார்த் இந்த வாய்ப்பு வழங்குறதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த அர்ஜுனோடைய ப்ராஜெக்ட்ல சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாடல்கள் யாரெல்லாம் வாட்ஸ்அப் குரூப் ப்ராட்காஸ்ட்லாம் வச்சிருக்கீங்களோ ஷேர் பண்ணுங்க. ஒரு ப்ராட்காஸ்ட் குரூப்ல வந்து 256 பேர் வந்து நீங்க ஆட் பண்ணலாம். ஸோ உங்க கான்டாக்ட்ஸ்ல ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்கன்னா
எல்லாருக்கும் தனித்தனியாக அந்த மெசேஜ் போய் சேரும். லிங்க் மட்டும் அனுப்பிவிட்டு லைக் கமெண்ட் ஷேர் பண்ணாலும் வியூஸ் எல்லாம் இங்கே போயிடும். அண்ட் ஹால் வெளியில பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி கடை வெளியே நீங்க வந்த வெளியே எக்ஸிட் பண்ணலாம். வெளியில சாப்பாடு காஃபி டீலாம் இருக்கு. யாரெல்லாம் இப்பதான் நம்ம கூட வந்து இணைஞ்சிங்களோ நீங்க தாராளமா சாப்பிட்டுட்டு போகலாம். அண்ட் அர்ஜுன் பிரியாலாம் இங்க தான் இருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்டோட எல்லாம் படம் எடுத்துருவாங்க. நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். தேங்க்யூ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். ஹேவ் a great evening and good night.